வந்து கேஎஸ் கோபாலன் சொந்தமாக ஸ்டுடியோ வச்சிருந்தாலும் அவரு இங்கே ஜாஸ்தி பண்ணல. ஏபி நாராயண் சொந்த படம் எடுத்தாலும் பண்ணல. ஸ்ரீதர் இவங்க தவிர பாக்யராஜ் உள்பட அத்தனை டைரக்டர்களும் இங்கே வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டர்கள் சரி, நடிகர்கள் சரி, மியூசிக் டைரக்டர் எல்லாரும் வேலை பார்த்த ஒரு இடம். இந்த நிறுவனத்தில் தான் 1965 என்னை அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு சொந்த பேர் பழனிசாமி. இந்த பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவணன் சார். சரவணன் சார் தான் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் கூட எனக்கு இந்த பேரை வந்து சிவகுமார் வச்சது சரவணன் சார். அவர் ஞாபகத்தமாக தான் என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேர் சரவணன் நான் பேர் வச்சேன். முதல் படத்தில் ஒரு முக்கியமான லவ் சீன் ஒரு 500 அடி வரும். அந்த லவ் சீன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படத்துலேயே நான் வந்து 3 சீன் 4 சீன் தொக்கடா சீன் தான் வர மாதிரி இருக்கும். அப்போ நான் அந்த மாணிக்கம் ரெக்கார்டிங் தியேட்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன். அப்போ சரவணன் சார் வந்தார். சாரி சிவகுமார், இந்த கூட நடித்த பொண்ணுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகலை, அது கொஞ்சம் சீனியரமாக தெரிஞ்சு சொல்லிட்டு அப்பச்சி உங்கள் சீனை வெட்டிட்டாங்க. 500 சீன் அதான் படத்தை மெயின் சீன், அதை தூக்கிட்டாங்க. அப்போ நான் இந்த ஓரத்தில் அழுதுட்டு இருக்கும்போது சரவணன் சார் கூப்பிட்டு சீக்கிரமே உங்களுக்கு மிகப்பெரிய வேஷம் கொடுப்போம், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னாரு. இது நடந்தது 1965. அப்புறம் 68 உயர்ந்த மனிதன் ஒரு படம், ஒரு உத்தர் புஷ்னு பெங்காலி படத்தை பேஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க. கிருஷ்ண பஞ்சி டைரக்ட் பண்ணாங்க. சிவாஜி எனக்கு அப்பா வேஷம் பண்ணாரு. பாணிசி அது எனக்கு அம்மாவா இருப்பாங்க. அதாவது சிவாஜி எஸ்டேட் வாட்ச்மேனுடைய பொண்ணை லவ் பண்ணி அவளுக்கு தெரியாம பிறந்த பையன் நான். படம் பூரா சிவாஜி நடிச்சிருப்பாரு, நான் சத்தியமூர்த்தின்னு அவர் பையனா நடிப்பேன். நான் தான் ஒரு பையன், படம் பூரா தெரியாது, ஒரு வேலைக்கார பையனா நடிச்சிருப்பார். படம் முடியும் போதா தெரியும் அப்படி ஒரு சப்ஜெக்ட். தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த படங்கள் ஒரு 100 படங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு படம் உயர்ந்த மனிதன். அந்த மாதிரி ஒரு நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைமையில் சூர்யாவுக்கு வந்து அயன், பேரழகன் 2 படம் மாஸ்டர் பீஸ் படங்கள். 2மே சூர்யா லைஃப்ல மறக்க முடியாத 2 படம் அயன் இருந்தது. எனக்கு முதல் படத்தில் சம்பளம் சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. எனக்கு முதல் படத்தில் சம்பளம் வந்து 1000 ரூபாய். பெரிய நம்பர் வச்சுக்காது, வெறும் நம்பர் 1 போட்டு 3 0 1000 ரூபாய் எனக்கு முதல் படத்தில் சம்பளம். ஆனால் சூர்யா அந்த படம் பண்ணும்போது நீ என்ன சம்பளம் கேட்குறியோ அந்த சம்பளம் தானு கேட்ட பணத்தை அப்படியே கொடுத்து படம் பண்ணாங்க. சரவணன் சார் வந்து எப்படி நெருக்கமானு சொல்ல முடியாது. தில்லோசந்தரும் சரவணன் வந்து ஒரு இரட்டை பிறவிகள் மாதிரி. தில்லோசந்தர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தில்லோசந்தரை பேசாமல் இருக்கவே மாட்டார். வியாழக்கிழமை இங்கே வந்து ராஜேஷ கல்யாண மண்டபம் பக்கம் அவென்யூ இருக்குது. அங்கே வந்து இவர் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி, இவர் சைவம், தில்லோசந்தர் அசைவி சாப்பிடுவார். அவர் வந்து ஈசிஆரில் மாயாஜால் பக்கத்து குடியிருக்கார். வியாழக்கிழமை கேரையில் நான்கு செஞ்சு எடுத்துகிட்டு போய் 11 மணிக்குள்ள வெயிட் பண்ணுவார். சரவணன் சாப்பாடு வரணும், சாப்பிட வச்சு சாயங்காலம் வியாழக்கிழமை ஃபுல் டே வந்து தில்லோ கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவார். எப்போ தில்லோக்கு இறந்து போனாரோ அப்போவே இவருக்கு ஒரு சேர குடிஞ்ச பரவமாக ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து நம்ப மாட்டேங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணுவார். நான் அவரும் 1/2 மணி நேரம் பேசுவோம். என்னுடைய ஸ்பீச் பூராமல் ராமாயணம் மகாபாரதம் உட்பட எல்லா ஸ்பீச்சையும் வந்து டிவிடி வாங்கி தினம் போட்டு பார்ப்பார். போட்டு பார்த்துட்டு ரொம்ப பிரமாதம் பண்ணிக்க அப்படிம்பாரு. இந்த கடைசி 1 வார இடைவெளியில் மட்டும் எப்படியோ தொடர்பு ஒரு 10 நாள் இடைவெளியில் அவர் பேசாமல் போயிட்டு திடீர்னு அவர் கிளம்பி போயிட்டார். அதாவது ஏவிஎம் நிறுவனத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி, ஏவிஎம் கிட்ட எக்ஸ்டென்ஷன் மாதிரி அவர் தான் இத்தனை வருஷமாக தொடர்ந்து. ஒரு ரஜினி படம் எடுத்தீங்கன்னா அவர் அந்த சிவாஜி படமாகட்டும், முரட்டுக்காளியாகட்டும், போக்கி ராஜாவாக இருக்கட்டும், அவர் வச்சே கிட்டத்தட்ட ஒரு 10 படம், எஜமான் படம் 10 படம் எடுத்திருக்காங்க. கமல் வச்சு தூங்காதே, உயர்ந்த உள்ளம், சகலகலா வல்லம் படம், மாஸ்டர் தமிழ்நாட்டுடைய ஹிட்டான படம் ரஜினி கமல் படம் எல்லாமே இங்கே தான் ஷூட் பண்ணிக்காங்க. கடைசி சிவாஜி படம் அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இனிமேல் தொடர்ந்து படம் பண்ண முடியாதுன்னு அப்படியே அந்த படம் எடுக்கிறத குறைச்சிட்டாரு. 10 நாளைக்கு முன்னாடி கூட அவர் பேசிட்டு இருந்தேன். ஸ்மூத்தாக கிளம்பிட்டார். அதாவது கடைசி காலத்தில் இந்த பாய் போட்டு படுத்து நோய் வந்து பிடித்து பல நாள் கிடந்த படிக்கிறா அப்படிங்கிற மாதிரி துன்பப்பட்டு போகக்கூடாது. அவர் 88 வருஷம் வாழ்ந்திருக்காரு, நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக அவர் உருவாகி அவர் மகள் குகனை உருவாக்குறாரு. இப்போ பேட்டிகளும் சீரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த துறை சம்பந்தப்பட்டு முழுசா வாழ்ந்த மனிதன். அந்த மனிதன் கிளம்பி போய்விட்டான். ஒரு ஆத்மா சாந்தி அடையட்டும். வணக்கம். நான் பிறந்த வீடு
ஆஸ்பத்திரியாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் புகுந்த வீடு ஏவிஎம் தான். எத்தனை படங்கள் இங்கே நடிச்சிருப்பேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு சம்பந்தின்னு நான் சொன்னோன்னா சரவணன் சார் தான், குமரன் சார் தான், பாலு சார் தான், இந்த பிரதர்ஸ் தான். அதுலேயும் சரவணன்கிறவர் எனக்கு ரொம்ப 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 நெருக்கம். இங்கே வரும்போது எத்தனை ஞாபகங்கள் அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக் சினிமாவில் போகிற மாதிரி ஓடிக்கிட்டே வருது. தமாஷா சொல்லுவார் அவர் என்னை பார்த்து, முரட்டுக்காலை அல்லேருந்து ஆரம்பித்து அடுத்த படம் போடும்போது முதல்ல 2 பேர் போட்டுருவோம் நாங்கள் லிஸ்ட்டில், ஒன்று உன் பேர், இன்னொன்று சில்க்கு பேர் அப்படின்னு சொல்லுவார். அப்படி என் மேலே ஒரு வாஞ்சையை வச்சிருந்தவர். சரவணன் சாரோட பெருமையே என்னன்னா, அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பேசியிருப்பார் அப்படின்னு யாராவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அது ஒரு 40 பக்கத்து புக்கில் அடங்கிடும். இவ்வளோதான் பேசியிருப்பார் அவர் லைஃப்லேயே. ஆனால் அவரோட சைலண்ட் சாதனைகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் போயிட்டே இருக்கும். உண்மையிலேயே செயல் வீரர்னா அவ்வளோதான். ஜென்டில்மேன்கிற வார்த்தைக்கு நீங்கள் நான் டிக்ஷனரியில் டெஃபினேஷன் கேட்டால் ஏவிஎம் சரவணன் தான் என்று சொல்வேன். எனக்கெல்லாம் மிகப்பெரிய ஆதரவு. முரட்டுக்காலை என்ற படம் இல்லை என்றால் எஸ்பிஎம்மும் இவரும் சேர்ந்து என்னை இங்கே குமரனோட சேர்ந்து இங்கே கொண்டு வரலைன்னா ஒய்ஜி மகேந்திராங்கிற நடிகனே கிடையாது. மாசுக்கிட்ட என்னை கொண்டு போய் இறக்கி விட்டது இந்த காம்பவுண்ட், அதுவும் சரவணன் சார். தொடர்ந்து அவருடைய படங்கள்லாம் பண்ணும்போது அவரோட எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. எங்கள் தாயார் மேலே ரொம்ப மதிப்பு அவருக்கு. 1 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட அவர் ஃபோனில் நான் அடிக்கடி பேசுவேன். அதுலேயும் பாருங்கள் அவருடைய மனசு. திடீர்னு ஃபோன் பண்ணுவார், என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே, எதாவது படம் எடுக்க போகிறீங்களான்னு கிண்டல் பண்ணுவேன். சேச்சா அதெல்லாம் விட்டாச்சுப்பா, நேற்று டிவியில் நல்லவனுக்கு நல்லவன் பார்த்தேன், அது எப்படியா அந்த கிழிஞ்சிது லம்பாடி லுங்கின்னு ஒரு வார்த்தையை சொன்ன நீ அப்படின்ட்டு 45 மினிட்ஸ் அந்த கதைகள் பேசுவார், பாராட்டுவார். யார் சார் பாராட்டுறாங்க இன்னைக்கு காலத்தில்? நம்ம பண்ணுற தப்பை எடுத்து சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்களே தவிர, எப்போவோ பண்ணதை இன்றைக்கி ஞாபகம் வச்சு நீங்கள் பாராட்டி அந்த படத்துக்கு நீங்கள் பெரிய தூண் தெரியுமான்னு பேசுகிற ஒரு என்ன ஒரு ஆத்மா அது. இந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம சொல்லவே வேணாம். இது சாந்தி அடைஞ்ச ஆத்மா. கடவுளின் இறைவனின் காலடியில் நேரடியாக போய் சேரும். அவர் எந்த இறைவனை வணங்கினாரோ அந்த இறைவன் காலடியில் நேரடியாக போய் சேரும். எத்தனை பேர் உருவாக்கியிருக்காரு. அண்ட் வாட் அ பிஸ்னஸ் மேன், வாட் அ சைலண்ட் பிஸ்னஸ் மேன். அவருக்கு நான் ஆங்கிலத்தில் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன், ஜென்டில் ஜெயண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுதான் திரு சரவணன் அவர்கள். மறக்க முடியாது, அவர் மறக்க முடியாது, யாருமே மறக்க முடியாது. இந்த சைடு போகும்போதெல்லாம் எனக்கு அவர் ஞாபகம் வரும். ஹீ வாஸ் பர்டிகுலர்லி வெரி க்ளோஸ் டு மீ. என்னோட ஃபோனில் டச் வச்சுருந்தார். ரைட் ஏஜ், இயற்கை, மறைந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இறந்தார்னு சொல்ல வார்த்தை எனக்கு வரல. இங்கே இருந்தார், மறைந்தார். என்ன மாதிரி பல நடிகர்களுக்கு ஒரு அஸ்திவாரமாக இருந்த ஒரு நல்ல ஆத்மா. கண்டிப்பாக அவர் எங்கே இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், எங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா அது சரவணன் சார் முக்கியமான ஆளாக சொல்லணும். சத்தம் போட்டு சிரித்து கூட நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற அளவுக்கு பவித்திரமாக சினிமா தொழிலில் அவர் ரொம்ப நேசிச்சு வந்தவர். நான் முந்தான முடிச்சு கதையை எந்த பேப்பர் பேனாமல் இல்லாமல் ஃபுல்லாக டெஸ்டிச்சு சொன்னதை அவ்வளோ ரசித்து கேட்டார். அது எந்த பேட்டியாக இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அதை திருப்பி சொல்லிகிட்டு இருப்பார். அது அவர் ரசித்ததை விட அவர் அவங்க அப்பா பெரியவர், அவர் இருந்ததை கேட்டிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் ரொம்ப பெரிய ஏக்கமாகவே சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே அவர் தோள் ஓட்டு நின்றுருக்காரு. நான் இந்த படம் எடுக்கும்போது அந்த ஏவிஎம் சகோதரர்கள் அவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க கேரக்டரு, அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் பெரியவர், எந்த அளவுக்கு ஒரு குடும்ப தலைவனாக இருந்து இவங்களெல்லாம் இவ்வளோ பொறுப்போடு வளர்த்திருக்காரு அப்படின்னு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு அவர் சந்திக்க முடியலங்கிறது பெரிய ஆதங்கமாக இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் வர்றது சரவணன் சாருக்கு வந்திருக்கு. சினிமா இருக்கிற வரைக்கும் சினிமா சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இன்றைக்கும்
தினம் ஒரு தடவை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இவங்களை வந்து உதாரணம் முன்னுதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சரவணன் சார் ஒரு குடும்பத்தாருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.